அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது 2 கலரில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் வந்து மொத்தமாக 4 த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் க்ரீனில் 2 எடுத்திருக்கேன், வயலட்டில் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் எப்பயும் போல் வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பிரேம் கடையே இந்த முடிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம பேசிக்காக போடக்கூடிய செயின் தான் போட போகிறோம். நான் வந்து 2 த்ரெட்டும் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சு ஒரு செயின் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போடுறேன். போட்டு நான் இங்கே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு கீழே த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த செயினுக்கு முன்னாடி குத்திருக்க இடத்துலேருந்து நான் வந்து பர்பிள் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி போட்டு செயினோட சென்டரில் குத்தி நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த செயினோட சென்டரில் நான் குத்தி எடுக்கிறேன். இப்போ முடிக்கும்போது ஆல்ரெடி எண்டு நாட் போட்டிருக்கோம், இதையை தாண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு செயின் எடுத்து இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் எண்டு நாட் டைப்பில் 2 அது வந்து போட்டு காட்டுறேன். அந்த டைப்படி முடிச்சு எப்படி போகணுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த எண்டு நாட் போடுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு அடுத்து அந்த எண்டு நாட்டுக்கு அது இன்னொரு லூப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி வந்து எண்டு நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த மேலே எக்ஸ்ட்ராவாக தெரியுது பார்த்திங்களா த்ரெட்டு, அது வந்து மீடியில் அடியில் விட்டு இந்த மாதிரி இழுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இன்னொரு முறை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் வித் பர்பிள் போட்டேன். இப்போ வந்து பர்பிள் வித் க்ரீன் நான் போடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு செயின் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்டு நாட்டு இந்த மாதிரி நம்ம எண்டு நாட் போட்டு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு லைன் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட சென்டரில் வந்து குத்தி குத்தி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லாஸ்ட்டாக நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சு. இப்போ நீங்கள் இந்த ஷேப் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் செயின் வந்து இங்கே இப்படி போட்டு வந்து இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு இப்படி போகணும். இங்கே போட்டு முடிச்சுட்டு எண்டு நாட் இங்கே போட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். அந்த செயினுக்கு நடுவில் கண்டினியூ பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் முடிக்கணும். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, சுடிதாரில் குழந்தைங்களோட பட்டு பாவாடை செட்டிலலாம் நார்மல் ஒர்க்கு ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்படி நடுவில் இந்த செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே போட்டிருக்கோம்ல, இது இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு ஒரு ரவுண்டு பீடு, ஒரு பேர்ல் பீடு இல்லைன்னா 4mm பீடு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நார்மல் ஒரு சுடிதார் நெக் பேட்டர்ன் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கு இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.